அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியான காளியம்மாள் மேல பல்வேறு வழக்குகளை காவலர்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுமே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராக நினைக்கக்கூடிய அளவுக்கு காளியம்மாள் உயர்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவேசமான பேச்சும் அவங்களுடைய அரசியல் புரிதலும் தான் பார்த்தீங்கன்னா இதற்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் காளியம்மாளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக அளவில் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆளுங்கட்சியான திமுகவுடைய பெண் நிர்வாகியான கனிமொழி கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி இனிமே நான் ஒரு மகளிர் பொதுக்கூட்டத்தை நடத்த மாட்டேன் அப்படின்னு கோபப்பட்டு சொல்ற அளவுக்கு காளியம்மாளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருந்துட்டு இருக்கு. ஒரு ஆளுங்கட்சியான திமுக கட்சியால் கூட முடியாத பல விஷயங்களை நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு அவங்க உழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரிய வருது. ஆரம்ப காலத்தில் நாம் தமிழ் கட்சி குறித்து கேள்விகள் எழுப்பினாலே நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு கேட்ட மக்கள் தற்போது தங்களுடைய முழு ஆதரவுமே நாம் தமிழ் கட்சி தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போட வைப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சீமான் அவர்களுடைய உழைப்பு இருந்திருக்கு. இப்படி ரொம்பவே கடின உழைப்பினால நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தற்போது தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இருந்துட்டு இருக்காங்க. முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா 26 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தான் எதிர்கட்சி, இதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு அவங்க கொடுக்குற எல்லா பேட்டிகளுமே திமுக கட்சியை ரொம்ப கடுப்பேற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகளை குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் சாட்டை துரைமுருகனை திமுகவுடைய அமைச்சர்கள் குறி வச்சு தாக்குனாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இடுமவனம் கார்த்தி, முத்துப்பாண்டி இது போன்ற நபர்களையும் குறி வச்சிருந்தாலுமே சில வழக்குகளை அவங்க மேல போட முடியாம போனதற்கு சீமானவருடைய அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த வகையில மீண்டும் சாட்டை துரைமுருகனை பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் போட்டு உள்ள தள்ளுறதுக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க காளியம்மாள் ஒரு 5 மாசத்திற்கு முன்பாக மதுவிலக்கு போராட்டத்தை மயிலாடுதுறையில் நடத்தியிருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனை அடுத்து விஜயலட்சுமி வழக்கிலையும் விஜயலட்சுமியை கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு சில போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த மாதிரியான போராட்டங்கள் அந்த பகுதிகளில் வன்முறையை தூண்டுச்சு அப்படின்னு அப்ப போட்ட ஒரு வழக்கை மீண்டும் காளியம்மாள் மேல போட்டு உள்ள தள்ளுறதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. காவலர்கள் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்றது அவங்கள அடுத்த வேலைகளே செய்ய விடாம தடுத்து நிறுத்துற அளவுக்கு இருக்கு அப்படின்னும். ஏன்னா அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள் வேலைகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி தருணத்துல எங்களால எந்த விஷயத்தையுமே காவலர்கள் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நம்மிடமே பகிர்ந்திருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், காளியம்மாளை கைது பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக சீமானவர்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.